வணக்கம். அகமாத்ம ஜோதி. எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். குரு பார்த்தால் கோடி நன்மை தரும். குரு அருள் இருந்தால் எல்லா அருளும் பெற முடியும். இறை அருள் கூட குரு அருள் இருந்தால் தான் பெற முடியும். ஸோ அந்த குரு அருள் இன்னைக்கு மகா குரு பூஜை நடக்குது. 11/11/2024 வளர்பிற தசமி திதி, பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. இந்த நாளில் வேங்கட சுபானந்த சுவாமிகளோட மகா குரு பூஜை. இந்த குரு பூஜை யாரெல்லாம் நம்ம காண முடியலையோ, பார்க்க முடியலையோ, கஷ்டப்படுறோம், இந்த பூஜை என்னால் நேரில் பார்க்க முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், இல்லை வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த குரு பூஜை இந்த சேனல் மூலிமா, அகமாத்ம ஜோதி சேனல் மூலிமா உங்கள் எல்லாருக்கும் அந்த பதிவை டைரெக்டாக லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, குருவோட அருள் இருந்தால் பரிபூர்ணமாக வாழ்க்கையில் நம்ம எல்லா வளமும் பெறலாம். அது மட்டும் இல்லை, குருவோட சந்தோஷமாக இருக்கிற நாள் அந்த நாளை திருவிழாவாக கொண்டாடுறாங்க. ஏன்னா குரு இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே வழி கிடைக்கும். ஒரு குழந்தை வேணும்னா குருவோட பார்வை இருந்தால் குழந்தை பிறக்கும். ஒரு கல்யாணம் சொன்னால் குருவோட பார்வை இருந்தது தான் ஒரு கல்யாணம் இருக்கும். நம்ம ஒரு வீடு வண்டி வாங்கினோம்னா அந்த குருவோட பார்வை அந்த இடத்துல இருந்தால் தான் சுபமாக அந்த இடத்த முடிச்சு கொடுக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அந்த குரு இல்லாமல் ஒரு தன்மை வாழ்க்கையில் நம்ம எதையும் உணர முடியாது. குரு இருந்தால் தான் படிப்பு கிடைக்கும், நம்ம வாக்குஸ்தானம்லாம் பழிக்கும். குரு இருந்தால் தான் தெய்வத்தோட அனுகிரகம் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால இந்த குருவோட பரிபூர்ண அருளை உங்கள் எல்லாருக்கும் இந்த சேனல் மூலமாக கிடைக்கின்றன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ॐ तत्पुरुषाय विद्महे महा அணுவான உலகின் நகலம் நீ, எறும்பின் இதய ஒளி நீ, களிரின் துதிக்கை கனமும் நீ. 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண் எனை பாராதா? உன்னில் சரணடைந்த என்னென்ன நிகழ்வுலாம் உங்களுக்கு சரி இங்கே பக்கத்துலேயே கோல் வாஷன் இங்கே ஒன்னார்பட்டிலே இருக்காரு. இந்த குரு பூஜை இங்கே மனசு தெரிஞ்சு எது நினைக்கிறோமோ அது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க சாமியை. அது மட்டும் இல்லை, இந்த குரு பூஜை சாமியோட ஆசீர்வாதம் எவ்வளோ நாளாக தாத்தா என்ன அற்புதம் வாங்க அப்படின்னாங்க.
என்னன்னா இங்க தாத்தா வந்து ஜனசமாதி மனோகாரன்னு சொல்லக்கூடிய தன்மை தாத்தா கேட்கிறேன். மனசுதான் எல்லாத்தையும் காரணம். நம்ம ஒரு செயல் செய்யறதா மனசு புரிஞ்சா செய்யணும். புத்தி செயல்பட விட நம்ம சாப்பிட்டோம் செஞ்சோம் போனவங்க மனசு திருப்தியானதான் அந்த வேலையை முடித்து போகிறோம் செய்யணும். அது மாதிரி என்ன மனோகாரன் கொண்டு தாத்தா இருக்கிறதுனால நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த மனசு ரீதியாக மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரு பூஜையில் எல்லாரும் கலந்துட்டு பரவாயில்ல. இப்போ எல்லாருக்கும் நல்லது தாத்தாவோட ஆசீர்வாதம் ரொம்ப நன்றி.
எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமாக திகழ வாழ்த்துக்கள். வேங்கட சுபானந்தர் தாத்தா கோயிலில் இன்னைக்கு குரு பூஜை, மகா குரு பூஜை முன்னிட்டு இந்த பேட்டி காணொலியை எல்லாரும் பதிவு பண்ணுறோம். இப்போ இவங்க வந்து வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்திருக்காங்க. பல அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி சொல்ல வந்திருக்காங்க. எங்கேருந்து வரீங்க? சரிங்க. வந்துட்டு போனீங்கன்னா நம்ம அற்புதம் கொஞ்சம் வந்து கஷ்டம் வந்து அதிகமாக கஷ்டம் இருக்குது. எங்கேயாச்சும் போகிற மாதிரி அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம கூட லைஃப் வந்து பார்க்கணும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்பிக்கை வந்து சரிங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன மாதம் வந்ததுக்கு இந்த மாதம் வந்து வாழணுன்ற நம்பிக்கை வந்து மன சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு தாத்தா கோயிலுக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. வணக்கம்மா, வாங்க. ரெண்டேஸ்லேருந்து வரீங்க. இவங்க வந்து ஒரு 6 மாதமாக அந்த கோயிலுக்கு வராங்க. அவங்க வாழ்க்கையில் மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றத்தை பதிவு பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. என்ன ஆப்ரேஷன் என்ன நடந்தது? கிட்னியில். சரிங்க. உங்களுக்கு சரிங்க. நல்லா நல்லா இருக்கீங்க. தாத்தா கோயில் பாருங்க வந்தாங்க. அவங்க பையனுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்குதான். அந்த ஸ்டோன் வந்து இங்கே கோயிலுக்கு வர ஆரம்பித்து சரியாயிடுச்சு. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியில் வந்து கொலஸ்ட்ரால் கொழுப்பு இருந்திருக்கு. அதுக்கு வந்து தாத்தா கோயிலுக்கு வந்து வழிபட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. இங்கே வந்துட்டு போனதுனால ஆப்ரேஷன் பண்ணல, வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி எல்லாரும் வந்து தாத்தா கோயில் வழிபடுங்க. பிணி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. நன்றிம்மா. திருவண்ணாமலையில் எங்கேருந்துங்க வரைக்கும்? ரமண மகரிஷி சரிங்க. சரிங்க. ஐயா ரமண மகரிஷி பக்கத்துல இருந்து அங்கே கோயில் ரமண மகரிஷி சேர்ந்த சரிங்க. சரிங்க. ரொம்ப நாளாக வரீங்களா இந்த கோயிலுக்கு? சரிங்க. கண்டிப்பாக. சுவாமி என்ன சொல்ல வராங்க? உலகத்துல ஜீவராசி எல்லாமே இன்புற்றி வாழணும் அப்படின்றது, நோய் இல்லாம வாழணும் அந்த அடியாரோட வேண்டுதல். சுவாமியோட அருள் ஆசையோட எல்லாருமே அடியார்கள் எல்லாருக்குமே அந்த இன்புற்றி வளம் பெற்று வாழணுன்றது சுவாமியோட வேண்டுதல். இது எல்லாம் நன்றிங்க ஐயா.
எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தாத்தாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறேன். எல்லாம் நல்லா படிச்சு நல்லா பேர் சொல்லுவாங்க. சரியா? அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் நகலம் நீ எறும்பின் இதய ஒளி நீ களிரின் துதிக்கை கனமும் நீ ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் நகலம் நீ எறும்பின் இதய ஒளி நீ களிரின் துதிக்கை கனமும் நீ ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் நகலம் நீ எறும்பின் இதய ஒளி நீ களிரின் துதிக்கை கனமும் நீ ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே
கதியே तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि ரொம்ப நன்றிங்க. உந்தன் முகம் காண ஓடி வந்தேன் எந்தன் குறை சொல்ல தேடி வந்தேன் உனது முகம் பார்த்து சொல்ல மறந்தேன் இன்ப உணர்ந்தேன் எந்தன் சுமை தாங்கினான்